வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கம் சுவை நிகழ்ச்சிக்கு. 2 வாரமாக நல்ல அருமையான வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. தாமு அப்படின்னா நான் வெஜிடேரியன், அது மாதிரி வெஜிடேரியனாக பண்ணுறீங்க, இழைக்க போகிறீங்களா அப்படின்னா கூட கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நான் வெஜிடேரியனால் குண்டாகிறதில்ல, இழைக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை. ஸோ நிறைய பாராட்டுகள். தேங்க்ஸ் டு ஜெயா டிவி, தேங்க்ஸ் டு சுவை. நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. பெரிய விஷயம். நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் பிடிச்ச சமையல், எளிமையான சமையல். நம்ம சமையலுடைய ரகசியமே அஞ்சரைப்பட்டி சமையல். அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகம், உப்பு, எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை வச்சு தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அஞ்சரைப்பட்டியில் கருவேப்பிலை வைக்கிறது இல்லை, நம்ம கருவேப்பிலை வாங்கி போட்டுக்கிறோம். அதில் வெரைட்டிஸ் நிறையா செஞ்சிட்ருக்கோம். நிறைய பேருக்கு ஏன்னா நான் திருப்பி சொல்கிறது, நிறைய பெண்கள் அவங்கவுங்க மாமியாருங்க கேட்டு நல்ல பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக காஞ்ச மிளகா பன்னீர் வறுவல். இந்த பன்னீர் வச்சு நிறைய டிஷ் செய்யலாம். நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு காஞ்ச மிளகா பன்னீர் வறுவல். அந்த காஞ்ச மிளகா பன்னீர் வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பன்னீர் 200 கிராம், காஞ்ச மிளகா 8 நம்பர், வெங்காயம் 1 கை, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த காஞ்ச மிளகா பன்னீர் வறுவல் காரசாரமாக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தாளிப்புக்கு சோம்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. காம்பு எடுத்துருங்க, விதையும் தோல் இருக்கட்டும், காரம் இருக்கும். அந்த விதையில் தான் காரம் இருக்கிறது. எண்ணெயில் ஊறும்போது காரசாரமாக சூப்பராக இருக்கும். போட்டுவிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடுறோம். பன்னீரை போடுறோம், உப்பு போடுறோம், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே வைக்கணும். இதனுடைய குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 minutes, 4 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நான் சொன்னேன் பன்னீரை பன்னீர் செய்கிறது ஆரம்பித்து ஒரு ஸ்வீட்டு, அதே மாதிரி ஒரு சேவரி டிஷ் பண்ணலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி இதில் சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா தாளிச்சிடலாம். இதில் ஒரு கை வெங்காயம் போட்டுடலாம். போட்டால் வதக்கலாம். வதக்கி ஸ்லோ பண்ணிக்கலாம். இதில் பன்னீர் போட்டு செய்யும்போது கலகலாக இருக்கும். நான் சொன்னேன் பன்னீர் எப்படி செய்கிறது நான் நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பன்னீர் டிஷ்னால் இந்த ரொட்டி பன்னீர் செய்கிறது சொல்கிறேன். பால் நல்லா கொதிக்க வைக்கணும். 2 கவர் பால் நல்லா கொதிக்க விடணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் வினிகர் விட்டிங்கன்னா ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும், எலுமிச்சம்பழத்தை விட. ஒரு மூடி அந்த வினிகர் விட்டலாம் கொதிக்கிற பாலில். அப்போ என்ன ஆகும், பால் திரிஞ்சு போகும். பால் திரிஞ்சு போனோன்னே என்ன பண்ணுறீங்க, அடுப்பு அணைச்சிடுங்க. அடுப்பு அணைச்சி தட்டு போட்டு மூடிடுறோம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா மேலே தண்ணி இருக்கும். ஒரு நல்ல வெள்ளை துணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் அப்படியே வடிகட்டிடுறோம். டைட்டாக மூட்டை கட்டிடுறோம். கடைசி ஒரு சொட்டு அந்த வாட்டர் வர வரலும் அப்படின்னா டைட்டாக பிழிஞ்சிட்டே இருக்கும். அது மேலே வெயிட் வச்சு. இது பன்னீர், இது ஃப்ரெஷ் பன்னீர். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா பன்னீர் கடையில் வாங்குகிறோம். ஆனால் பன்னீர் செய்யும்போது வீட்டில் கல் மாதிரி ஆகிடுது. ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாக கிடைக்கல. நம்ம பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஃப்ரீசரில் வச்சிடும். அதாவது வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஒன்று ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, அதுக்கு மேலே ஃப்ரீசிங் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம பன்னீரை வாங்கி என்ன பண்ணுவோம், ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுது, கல் மாதிரி ஆகிடுது.
அது நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பன்னீர் வாங்கிட்டு வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகும். சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் அந்த பன்னீரை கட் பண்ணி வார்ம் வாட்டரில் போட்டுருங்க, கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பன்னீரை வந்து கண்டிப்பாக ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். இந்த பன்னீர் வச்சு நான் சொன்ன ஃப்ரெஷ் பன்னீர் நம்ம ரெடியாக இருக்குது. பாலை திரித்து வினிகரில் வடிகட்டி மூட்டை கட்டி அது மேலே வெயிட் வச்சுருக்கோம். பன்னீர் ரெடியாக இருக்குது. அதில் ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் பண்ணலாம். எனக்கு ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன பண்ணோம், அந்த பன்னீரை உடச்சி நல்லா தேய்க்கிறோம். தேய்க்க உங்களுக்கு என்ன பூரி மாவு மாதிரி வந்துடும். இந்த ரசகுல்லாவுக்கு மாத்திரம் பாகம் கிடையாது, சுகரில் பாகம் கிடையாது, தண்ணியாக தான் இருக்கணும். சப்போஸ் ஒரு 400 கிராம் பன்னீர் நம்ம அடித்து வச்சுருக்கோம், தேய்க்கிறோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 20லேருந்து 25 ரசகுல்லா வரும். அது 400 கிராமுக்கு சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம் சர்க்கரை, 1/2 கிலோ சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிடுறோம். நல்லா கொதிக்குது, தண்ணி கொதிக்குது. அந்த கொதிக்கிற தண்ணியில், சர்க்கரை தண்ணியில் இந்த நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன் பன்னீரை பூரி மாவு மாதிரி, அதை உருட்டி என்ன பண்ணணும், அந்த சர்க்கரை தண்ணியில் போட்டணும். அந்த சர்க்கரை தண்ணி கொதித்து அந்த பாகு டைம் வரும்போது என்ன பண்ணால் திருப்பி ஒரு 2 குழிக்கறி தண்ணி விட்டுடணும். அப்போ திருப்பி தண்ணி ஆகிடும். பாகு வரத்துக்கு விடக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா சின்னதாக போட்ட அந்த ரசகுல்லா பெருசாக நம்ம சைஸில் வந்துடும். அதை எடுத்து பிழிஞ்சி பார்த்திங்க அப்படின்னா அது அந்த சர்க்கரை தண்ணி அப்படியே உள்ளே உறிஞ்சிருக்கும். பிழிஞ்சிட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், ரப்பரியாக இருக்கும், டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் பன்னீரில் ரசகுல்லா சூப்பராக இருக்கும். இதுமாதிரி ரசமலாய்க்கு என்ன பால் காசணும். இதுக்கு அதாவது நான் சொன்னது சர்க்கரை தண்ணி. ரசமலாய்க்கு பால் நல்லா சுண்டா காசணும். அதில் குங்குமம் போட்டுக்கலாம், வேணும்னா கேசரி கலர் போட்டுக்கலாம். குங்குமம் போட்டிங்கன்னா அந்த கலர் தேவையில்லை. இதே பன்னீர் நல்லா தேய்ச்சிட்டு மசாலோட மாதிரி தட்டி அந்த பாலில் போட்டு சர்க்கரையை போட்டு ரசமலாயோடு சாப்பிடும்போது சில்லுன்னு சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பாலில் வந்து மசாலாவோட மாதிரி தட்டி போட்டு அதை வேக வரலாம். அதாவது அந்த பால் கரெக்டாக அந்த பன்னீர் வந்து உறிஞ்சிக்கும். அது வரலாம் கொதிக்க விட்டு எடுத்துக்க அப்படின்னா சூப்பரான ரசமலாய். அதே மாதிரி பன்னீரில் ஒரு நல்ல பாலக் பன்னீர். அந்த பசலைக்கறியை நம்ம பண்ணுறோம், வேக வச்சுக்கிறோம். இலையை மாத்திரம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுறோம். வெங்காயத்தை அரைச்சிக்கிறோம், தக்காளி பழத்தை அரைச்சிக்கிறோம், இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறோம். பன்னீர் தனியாக வச்சுருக்கோம். சீரகம் கருவேப்பிலை தாளிக்கிறோம், அரைச்சி வச்ச வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டு வதக்கிறோம், தக்காளி பழத்தை போட்டு வதக்கிறோம், அரைச்சி வச்சுருக்க கீரையை போட்டு வதக்கிறோம். மஞ்சள் மிளகாய் தனித்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி ரெடி பண்ணிடுறோம். அதில் பன்னீரை போட்டுறோம், நல்லா வதக்கிடுறோம். இந்த பாலக் பன்னீர் ரொம்ப ரிச்னஸ் இருக்கும். கொஞ்சம் முந்திரி பேஸ்ட்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இறக்கும்போது அடுப்பில் அணைச்சிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு கொடுத்திங்க அப்படின்னா பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பன்னீரை போட போகிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் என்ன சொன்னேன், இதில் தனியாத்தூள் போடலாம் அப்படின்னு. தனியாத்தூள் 3 டேஸ்ட் போட போகிறேன். உப்பு போட போகிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிறோம். இது வெறுமனை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிடும்போது இன்னும் கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி எனி கிரேவி ஐட்டம், சாம்பாரோ இல்லை குழம்போ இல்லை குருமாவோடு சாப்பிடும்போது இந்த பன்னீர், காஞ்ச மிளகாய் பன்னீர் கலக்கலாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் வரமிளகா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
இதுக்கு அடுத்து நம்ம செய்ய போகிறது அவரைக்காயும் காளான் வச்சு ஒரு மசாலா, அவரைக்காய் காளான் மசாலா. அவரைக்காய் காளான் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். காளான் 200 கிராம், அவரைக்காய் 200, வெங்காயம் 1 கை, தக்காளி பழம் 2 கை, இஞ்சி பூண்டு அரை 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, காஞ்ச மிளகாய் 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. அவரைக்காய் காளான் மசாலா எப்படி செய்து பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கலாம். 1 கை வெங்காயம் கொஞ்சம் பொன்முறை வதக்கணும். இஞ்சி பூண்டு 2 கை தக்காளி பழம், 1 கை வெங்காயம் 2 கை தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டுரும். அவரைக்காய் போட்டுரும். உப்பு போட்டுரும். தண்ணி தெளிச்சிடும். அவரைக்காயை 90% குக் பண்ணுறோம். அதுக்கப்புறமா மஷ்ரூமை சேர்த்துறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுறோம். தொக்கு மாதிரி வரும். இந்த அவரைக்காயும் காளானையும் போட்டு சாத்தில் போட்டு பெசல் சாப்பிட்டிங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். பொங்கலோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தியோட கலகலாக இருக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம தாளிக்கு போகிறதுல பார்த்துக்கோங்க. கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இதில் 1 கை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த அவரைக்கான்னு சொல்லும்போது அந்த காலத்துலேருந்து, நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, நாட்டு அவரைக்காய், அதுவும் சின்ன எறா போட்டு அவரைக்காய் எறா மசாலா பண்ணுவாங்க. எறாவை என்ன பண்ணுவாங்க, உரிச்சிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பெசரிட்டு கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி விட்டு முதல்ல வந்து அதை வேக வச்சுருவாங்க. ஆவியில் வேக வைப்பாங்க. தண்ணி எடுத்துட்டு அந்த எறாவை மொத்தம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. சின்ன சின்ன எறாவாக இருக்கும். இந்த நாட்டு அவரைக்காய் பொடியாக கட் பண்ணுவாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, கருவேப்பிலை, கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவாங்க. இஞ்சி போட்டு தட்டி போட்டு வதக்குவாங்க. தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய், தனியாத்தூள் போட்டுருவாங்க. இல்லைன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆற வைக்கிறது, மிளகாய், தனியா, மேலே கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மிளகு, அரிசி எல்லாத்தையும் போட்டு ஆற வச்சு ஒரே அந்த மிளகாத்தூள் மாத்திரம் வச்சுருப்பாங்க. அதை ஒரு 3 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு அவரைக்காயம் போட்டு தண்ணி வச்சுடுவாங்க. அவரைக்காய் நல்லா முத்தையாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த அவிச்சி வச்சுருக்க அந்த எறாவை போட்டுருவாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த எறாவும் அவரைக்காவும், அந்த அவரைக்காயில் வந்து அந்த எறா வாசனை உள்ளே இறங்கும். ஆஹா, அந்த எறாவும் அவரைக்காவும் சாதத்தில் போட்டு அப்படி பசிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த எறா அவரைக்கான்னு சொல்லும்போது அது நாட்டு அவரைக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா கலகலாக இருக்கும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா பொன்முறையில் வதக்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு அரையை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 கை தக்காளி பழம் நல்லா வதக்கணும். போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு தொக்கு மாதிரி வரணும். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இப்போது அவரைக்காயை போட்டலாம்.
உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவரைக்காய் வேகட்டும். நல்லா வெந்து வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுயசு நிகழ்ச்சிக்கு. இந்த அவரைக்காய் சூப்பராக வந்துடுச்சு, இதாங்க நல்லா வந்துடுச்சு. இதில் இப்போது மஷ்ரூம் போட்டுடலாம். நான் சொன்னேன் மஷ்ரூம் வேகிற டைம் வந்து 3 to 4 minutes இருந்தால் போதும், தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. மஷ்ரூம்லேயே தண்ணி ஆக்சுவலாக பை நேச்சர் இருக்குது, அதனால தண்ணி தேவையில்லை. அதுக்கு 3 minutes இந்த மஷ்ரூம் குக் ஆகிடும். இந்த அவரைக்கான்னு சொல்லும்போது நாட்டு அவரைக்காய் பற்றி இறாவை போட்டு செய்யறது சொன்னோம். அதே மாதிரி அவரைக்காவும் கொத்துக்கறியும் சூப்பராக போகும். கொத்துக்கறி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பொடியான இருக்க சின்ன வெங்காயம், நாட்டு தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிடணும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சிடணும். நாட்டு அவரைக்காயை மெலீஸாக கட் பண்ணிக்கணும். அலசிட்டு மெலீஸாக கட் பண்ணிடணும். எண்ணெய் வச்சுட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு 4 வெந்தயம் போட்டு அழைச்சிட்டு அந்த கொஞ்சமாக ஒரு கை வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். அவரைக்காயை போட்டு நல்லா வதக்கிடணும். மஞ்சத்தூள், உப்பு மாத்திரம் போட்டுக்கணும். உப்பு பிடிக்கும் அப்போ தான் அந்த அவரைக்காயில். இந்த கொத்துக்கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்துக்கறி அப்படியே அந்த அவரைக்காயில் கொட்டி நல்லா வதக்கிட்டால் அந்த கொத்துக்கறியோடு அந்த அவரைக்காய் மிக்ஸ் ஆகி சாதத்தில் போட்டு பெசரி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு காய்கறிகளுக்கு இருக்கிற டேஸ்ட்டு இந்த இங்கிலீஷ் வெஜிடபிளுக்கு அவ்வளோ கிடையாது. இந்த தோட்டத்தில் விளையிற காய்கறிகள் ஒவ்வொன்றும் இயற்கையான உரங்கள், நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. அதனால் அது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இன்னும் கிராமத்தில் வந்து அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சவுச்சவு சொல்லியா, சுரக்காய் வச்சு இறா வச்சு ஒரு மசாலா போடுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அந்த சமையல்னு சொல்கிறது வந்து நம்ம எப்படி பண்ணுறோமோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது சமையல். ஆனால் முக்கியமாக நம்ம வந்து சமையலில் கவனிக்க வேண்டியது ஆத்மார்த்தமாக நம்ம சமையல் செய்கிறோமா. ஒரு 1/2 மணி நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா, ஆத்மார்த்தமாக செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 3 டிஷ் சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். நம்ம அதிரடி அவசரத்தை செய்யும்போது அந்த சுவையை வரமாட்டேங்குது. அதனால் ஆத்மார்த்தமாக நீங்கள் செஞ்சாவே அது சமையல் வந்து சூப்பராக இருக்கும். சமையல் இவ்வளோ பொருள் போட்டு செய்யும்போது அது யாரும் சாப்பிடல அப்படின்னா மனசு கஷ்டப்படுது. அதனால் பொருள் வேஸ்ட் ஆகக்கூடாது. அட் சேம் டைம் சுவையாகவும் இருக்கணும். அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் எப்படி நீங்கள் மற்ற இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி 1/2 மணி நேரம் உங்கள் கவனத்தை இதில் செலுத்துனீங்க அப்படின்னா சூப்பரான சாப்பாடு கிடைக்கும். அருமையான அவரைக்காய் காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இறாவும் அவரைக்காய் சொல்லி அது அவரைக்காய் மசாலா வந்துடுச்சு. ஸோ அவரைக்காவும் காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்டாலும் சரி, தொட்டு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி சப்பாத்தியோடு சாப்பிடும்போது, நானோட சாப்பிடும்போது, பொங்கலோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி நான் பொங்கல்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பொங்கல் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த காளான் அவரைக்காய் சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடணும். அவரைக்காய்
காளான் மசாலா செய்து எப்படி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சோம், வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கணும், இஞ்சி பூண்டரை போட்டோம், தக்காளி பழம் போட்டு நல்லா தொக்கு மாதிரி வதக்கிட்டோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டோம், அவரைக்காய் போட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து அவரைக்காய் வேக வச்சிட்டோம். வெந்த பிறகு நம்ம மஷ்ரூம் அதாவது காளானை சேர்த்துட்டோம். காளான் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வெந்த பிறகு இறக்கிட்டோம். சூப்பரான காளான் அவரைக்காய் மசாலா பூரியோடு சாப்பிடும்போது சரி, பொங்கலோடு சாப்பிடும்போது சரி, அது மாதிரி சாதத்தில் பெசஞ்சு சாப்பிடும்போது சரி, சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதம் தொட்டு சாப்பிடும்போதும் கலகலாக இருக்கும். 2 டிஷ் செஞ்சோம். முதல்ல என்ன செஞ்சோம்? பன்னீர். 2 டிஷ் செஞ்சோம். பன்னீர் வரமிளகா வறுவல். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு, கருவேப்பிலை, கடுகு, காஞ்சி மிளகாய் தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், பன்னீரை வதக்கணும், தனியாத்தூள் போட்டோம், உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். அது பன்னீர் வரமிளகா வறுவல். அதையும் நீங்கள் சாம்பார் சாதத்தில் சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். சொன்னால் சப்பாத்தியோட ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது அந்த காரசாரமாக இந்த சப்பாத்தியோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். 2 டிஷ் செஞ்சு நம்ம ஒன்று பன்னீர் வரமிளகா வறுவல், 2வது காளான் அவரைக்காய் மசாலா. இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களை அடுத்த வாரம் இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2த்தையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் தனியாக விடைபெறும் தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.